நள்ளிரவு 12 மணி. ஊரே தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த பழைய ஆலமரத்தின் அடியில் இருந்த வீட்டுக்குள் கருகருவென ஒரு உருவம் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தது. அதுதான் அந்த பகுதியிலேயே மிகவும் பயங்கரமான பேய் என்று பெயர் எடுத்த இரத்த காட்டேரி. அங்கே மெத்தையில் உறங்கிக் கொண்டிருந்த சுட்டி பயல் சந்துருவை எழுப்பி பயமுறுத்த அது முடிவு செய்தது. பேய் பயங்கரமான குரலில், "நான் தான் பேய் வந்திருக்கேன், உன்னை கடிச்சு தின்ன போறேன்" என்றது. சந்துரு மெதுவாக கண்ணை திறந்து பார்த்து துளி கூட பயம் இல்லாமல் பேயை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்தான். "ஏய் பேய் மாமா, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம்" என்றான். பேய் குழப்பமடைந்தது. இதுவரை யாரும் அதை இப்படி மாமா என்று கூப்பிட்டதில்லை. "என்னடா சந்தேகம், சீக்கிரம் கேளு, எனக்கு நேரமாச்சு" என்றது. "நீங்க பேய் தானே, உங்களுக்கு உடம்புல ரத்தம் ஓடுமா" என்று கேட்டான். அதற்கு பேயோ, "இல்லை, எங்களுக்கு ரத்தம் கிடையாது, வெறும் எலும்பு வரைக்கும் தான்" என்றது. "அப்போ உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் ஊசி எங்கே போடுவீங்க? மாத்திரை சாப்பிட்டா அது எப்படி வயிற்றுக்குள்ளே போகும்? உங்களுக்கு தான் வயிறே இல்லையே" என்று கேட்டான். பேய் சற்று தடுமாறியது. அது அது வந்து நாங்கள் ஆவி, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை" என்றது. "சரி, அடுத்த கேள்வி. நீங்கள் செவுத்து வழியாக உள்ளே வருவீங்கன்னு எங்கள் தாத்தா சொன்னார். அப்போ நீங்கள் செவுத்துக்குள்ளே இருக்கும்போது யாராவது ஆணி அடித்தா உங்களுக்கு வலிக்குமா, இல்லை உங்கள் மண்டையில் ஓட்ட விழுமா என்று குதட்டமாக கேட்டான். பேய் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றது. இப்படி யாரும் அதை கேள்வி கேட்டதே இல்லை. "இன்னொன்று மாமா, நீங்கள் வருஷக்கணக்காக இதே பழைய சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இது அழுக்காகாதா? இதை துவைக்க சோப்பு போடுவீங்களா இல்லையா? இல்லை அப்படியே ஆற்றுல இறங்கி நீச்சல் அடிப்பீங்களா? உங்கள் தலையில் பேன் கடித்தா எப்படி சொருவீங்க? நீங்கள் கக்கா போனால் எப்படி கழுவீங்க?" என்று வில்லங்கமான கேள்வி கேட்டது. பேய்க்கு ஒரு நிமிடம் தலை சுற்றத் தொடங்கியது. பயமுறுத்த வந்த இடத்தில் ஒரு சிறுவனின் தர்க்க ரீதியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதன் பேய் கௌரவமும் தன்மானமும் காற்றில் பறந்தது. பேய் தலையை சொரிந்தபடி, "தம்பி இரு, இதெல்லாம் எங்கள் தலைவர் முட்டி பாபு கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்கிறேன்" என்றது. ஆனால் சந்துரு பேயை விட்டபாடு இல்லை. "அவசரப்படாதீங்க பேய் மாமா, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் கண்ணாடியில் பார்த்தா உங்கள் முகம் தெரியாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் எப்படி தலை சீவுவீங்க? உங்கள் முகத்தில் பரு வந்தால் எப்படி பார்ப்பீங்க?" இதை கேட்டதும் பேய் அலறியது. "என்னை விட்டுடுறா சாமி, உன்னை பயம்புறுத்தலான்னு பார்த்தா நீ கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை கொல்றியே" என்று கத்தியபடி அழுது கொண்டே ஜன்னல் வழியாக கீழே குதித்து ஓடியது. அன்றிலிருந்து அந்த பேய் அந்த பக்கமே போவதில்லை. மற்ற பேய்கள் யாராவது அந்த வீட்டுக்கு போவோமா என்று கேட்டால், "வேண்டாம்ப்பா, அங்கே ஒரு குட்டி சாத்தான் இருக்கு, அது கேள்வி மேலே கேள்வி கேட்டே நம்ம உயிரை எடுக்கும், அதுங்கிட்ட பதில் சொல்லவே நமக்கு ஆயுசு பத்தாது" என்று சொல்லி அழுதுவிடும்.